இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பால் காலமான நிலையில் அவரது உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், திரையுலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். எப்போது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது? விவரம் என்ன? பாலா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த நீலாங்கரையில் இருக்கும் பாரதி ராஜா அவருடைய இல்லத்தில்தான் அவருடைய மகனும் திரைப்பட நடிகருமான மனோஜ் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திரைத்துறையினரும் பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களும் நேரடியாக வந்து அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்பாக தான் மூத்த நடிகர் சிவகுமார் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதே போன்று நடிகர் சூர்யா வந்து மறைந்த மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். தொடர்ந்து தற்பொழுது நடிகர் பிரபு அவர்கள் பாரதி ராஜா அவருடைய இல்லத்துக்கு வந்து மறைந்த மனோஜின் உடலுக்கு அஞ்சலினை செலுத்தியிருக்கிறார். இதே போன்று அடுத்தடுத்து அரசியல் கட்சியினரும் திரைத்துறையினரும் தொடர்ந்து அஞ்சலினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவரது இல்லம் என்பது சேத்துப்பட்டில் இருக்கிறது. அங்கு மறைந்த மனோஜின் உடல் நள்ளிரவு இங்கு நீலாங்கரைக்கு கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது நீலாங்கரையில் தான் பொதுமக்களுக்கான அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சியினர் மற்றும் திரைத்துறையினர் தொடர்ந்து வந்து அவருக்கு இந்த அஞ்சலினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திரைத்துறையில் இவ்வளவு குறைந்த வயதில் இறந்துவிட்டதாக பலரும் வருத்தத்தினை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இன்று மாலை 4:30 மணி அளவில் இங்கிருந்து நீலாங்கரையிலிருந்து அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அவரது உடல் இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த மறைந்த மனோஜின் உடலுக்கு தொடர்ந்து பொதுமக்களும் அவரது உறவினர்களும் அஞ்சலினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.